ஓகே, இப்போது தீவிரவாதிகளில் வந்து தமிழக பகுதியில் முக்கிய பங்காற்றியவர்கள் 3 பேர். ஒன்று வ.உ. சிதம்பரனார், 2 பாரதியார், 3வது சுப்பிரமணிய சிவா. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வ.உ. சிதம்பரனாரை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வ.உ. சிதம்பரனார்னா நம்ம இயர்லி ஸ்கூல் லைஃப்லேருந்தே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். செக்கெழுத்த செம்மல், கப்பல் ஒட்டிய தமிழன், சரி, ஆங்கிலேயர்கள் வந்து இவரை சிறையில் கொடுமைப்படுத்தினார், செக்கெழுத்தார்ன்ற கதையெல்லாம் தெரியும். அதே மாதிரி கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்றதான் நம்ம படித்த ஒரு விஷயந்தான். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வ.உ. சிதம்பரனார்கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்குற முக்கியமான கொஷின்ஸஸ் என்னன்னு சொன்னால், தென்னாட்டு திலகர், தமிழக தீவிரவாதிகளுடைய தலைவர், திலகரின் தொண்டர், செக்கெழுத்த செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழன், இந்த மாதிரி டைட்டில் நேம்ஸ் எல்லாம் இவருக்கு நிறைய இருக்கலாம். ஆனால் சுதேசி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் சுதேசி இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் வந்து 2 கப்பல்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் வாங்கி அது இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவார். அந்த கப்பல்களுடைய பேர் காலியோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2வது வந்து லாவோ. அதே மாதிரி 1907 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஜனசங்கம் அப்படின்றத நிறுவார். இதெல்லாம் இவர்கிட்ட கேட்குற முக்கியமான கொஷின்ஸாக இருக்குது. இருந்தாலும் இவரை பற்றி ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இவர் வ.உ. சிதம்பரனார் என்று அழைக்கப்படுகின்ற விஓசி, வ.உ.சி, ஷார்ட்டாக வ.உ.சின்னு சொல்லுவோம். இவர் ஒட்டப்பிடாரம் இப்போ வந்து அப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒட்டப்பிடாரத்தில் வந்து இவர் பிறந்தார். செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்த இவர் வந்து பார்த்திங்க சொன்னால் எவரி இயர் செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வ.உ. சிதம்பரனாருடைய பிறந்தநாளை வந்து மிக விமர்சையாக வந்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து செக்கெழுத்த செம்மல், கப்பலுடைய தமிழன், தென்னாட்டு திலகர், திலகரின் தொண்டர், தமிழக தீவிரவாதிகளுடைய தலைவர், இதெல்லாம் இவருடைய அடைமொழி பெயர்களாக இருக்குது. அதே மாதிரி இவர் காலியோ அண்ட் லாவோ என்ற 2 கப்பல்களை வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், சரியா, இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதேசி நேவிகேஷன் ஷிப் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து இவர் நிறுவி அதன் மூலமாக வந்து ஆங்கிலேயர்களுடைய கப்பலில் தான் பயணம் செய்கின்ற ஒரு நிலையை தவிர்த்து இவரே சுதந்திரமாக வந்து பார்த்திங்கன்னா விவேக பானு, ஹிந்து நேசன், இது 2மே வந்து ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். ஏதோ எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஹிந்து நேசன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். அதே மாதிரி விவேக பானு என்னும் பத்திரிகையை நடத்தியவர் யார்? சிதம்பரனார். ஸோ வ.உ. சிதம்பரனார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள் 2 நூல்கள் இருக்குது. இவருடைய புக்ஸ் 2 புக்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த புக்கோடைய பேர் மெய்யறிவு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெய்ஞானம். ஸோ இந்த மெய்யறிவு, இந்த மெய்ஞானம் அப்படின்றதும் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியும். அதே மாதிரி 1907 வந்து பார்த்திங்கன்னா சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்ற பிளவு ஏற்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆல்ரெடியே. இந்த சூரத் மாநாட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழக தீவிரவாதிகள் தான் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாரை பாதுகாப்பாங்க? திலகரை பாதுகாப்பாங்க. மிதவாதிகள் கிட்டேருந்து திலகரை பாதுகாத்து அவரை சேஃபாக காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை சண்டைகளில் காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் இவருடைய தொடர்புடைய முக்கியமான வழக்கு 2 வழக்கு. ஒன்று 1908 2மே நடந்தது தான். ஒன்று திருநெல்வேலி கலவரம், திருநெல்வேலி அப்ரைசிங் சொல்லுவாங்க. திருநெல்வேலி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். அதே மாதிரி வந்து தூத்துக்குடியில் நடந்த பவள ஆலைகள் போராட்டம். தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்க சொன்னால் கோரல் மில் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் நடத்துகிற ஒரு மில் இருந்தது, பவள ஆலை ஒன்று இருந்தது. அந்த பவள ஆலையில் வந்து தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுத்து தூத்துக்குடியில் நடத்துகிறாரு. அப்போ இந்த 2 நிகழ்ச்சிகளையும் வெகுண்ட ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா இவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைத்து இவரை சிறையில் பல வகையில் வந்து துன்புறுத்துகிறாங்க. கடைசியாக விலங்குகளை கொண்டு செக்கெடுத்த ஒரு நிலை இருந்தது. அது வ.உ. சிதம்பரனார் என்ன பண்ணாங்க? செக்கெடுக்க சொல்லி ஆங்கிலேய அரசுகள் வந்து தண்டனை விதித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு கொஷின்ஸும் வந்துருக்குது. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் எந்த சிறையில் செக்கெடுத்தார் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறையில் அவர் செக்கெடுத்தார். அதன் பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா கண்ணனூர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். அப்போ இந்த 2 சிறைகள்லையுமே வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் கைது செய்து அடைக்கப்பட்டார். அடுத்ததாக 3வது வந்து பார்த்திங்க சொன்னால் இவருடன் இணைந்து கைது செய்யப்பட்டவர்கள் ஜே. சுப்பிரமணிய ஐயர், எத்திராஜ், சுரேந்தர் நாத் அப்படின்ற
இந்த பிற 2 தலைவர்களும் தமிழக தலைவர்களும் இந்த வ.உ. சிதம்பரனாருடன் இணைந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வ.உ. சிதம்பரனார் வந்து செக்கெடுத்த நிலையில் இறந்தார் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் பிறந்த ஊர் ஒட்டபிடாரம். இதில் செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், தென்னாட்டு திலகர் தான் மேக்ஸிமம் எக்ஸாமில் எக்ஸ்பெக்டட் கொஷினாக இருக்குது. ஏன்னா திலகரின் தொண்டர் அப்படின்லாம் தெரியும். அதே மாதிரி தமிழக தீவிரவாதிகளுடைய தலைவராக இருந்தது யாருன்றும் தெரியாது. இதுவும் எக்ஸாம் பேஸ்டு கொஷின். அதே மாதிரி சுதேசி நீராவி இயக்கத்தை வந்து நிறுவியவர். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். 1905ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னை தமிழக பகுதியில் நடந்த சுதேசி இயக்கம், அதாவது 1905 ஒரு நிகழ்ச்சி வந்து இந்திய அளவில் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய வைஸ்ராயா 1905 இருந்த கர்சன் பிரபு அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா வங்காளத்தை கிழக்கு மேற்கா வந்து பிரிக்கிறார். ஏன் கிழக்கு மேற்கா பிரிக்கிறீங்க கர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்கள்லாம் கேட்கும்போது ஆக்சுவலி பெங்கால் இஸ் ஏ வாஸ்ட் ப்ரொவைன்சஸ், இட்ஸ் cannot easy to run the administration, so that's the reason we divide பெங்கால் ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி த இந்தியன் பேட்ரியாட்டிக் லீடர்ஸ் ஆனால் இந்திய தலைவர்கள் இது முஸ்லீம்கள் அதிகமாக கிழக்கில் இருக்காங்க, அவங்கள பிரிக்கிற எங்ககிட்டேருந்து மேற்கில் இந்துக்கள் இருக்காங்க, அவங்கள பிரிக்கணுன்ற நோக்கத்துக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ப்ரொட்டன்ட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வெடிக்குது. இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுதேசி இயக்கம் வங்காள பிரிவினைக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சுதேசி இயக்கம். சுதேசி அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்? பி இண்டியன் பை இண்டியன், இந்தியனாயிரு, இந்திய பொருட்களை வாங்கு, ஆங்கிலேய பொருட்களை வந்து புறக்கணியுங்கள் அப்படின்றது தான் சுதேசி இயக்கத்தினுடைய முக்கியமான சாராம்சம். சரியா? அதன் அடிப்படையில் இந்த சுதேசி மூமெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்தது. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் வ.உ. சிதம்பரனார். இதில் தான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னையில் வந்து ஜனசங்கம்ட்டு சென்னை ஜனசங்கம்ட்டு 1907 வந்து ஒரு சங்கத்தை வந்து இவர் நிறுவார். விவேக பானு, இந்து நேசன் இவருடைய முக்கியமான பத்திரிகைகள். இவருடைய நூல்கள் மெய்யறிவு, மெய்ஞானம். அதே மாதிரி திருநெல்வேலி கலவரத்தோடையும் அதே மாதிரி தூத்துக்குடி பவள ஆறை, கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, கோரல் மில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட ஒரு பவள ஆலை. இந்த ஆலைக்கு எதிராகவும் அந்த பவள ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதால் இவர் கைது செய்யப்படுகிறார். கோவை சிறைசாலையில் இவரை செக்கிழுக்க வைக்கிறாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருடன் இணைந்து கைது செய்யப்பட்டவர்கள் ஜி. சுப்பிரமணியம், இந்து பத்திரிகை நிறுவியவர், எத்திராஜ், சுரேந்திரநாத், இவங்க 2 பேருமே இதோட முக்கியமானவர்கள். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார். அடுத்ததாக யார் நம்ம பார்க்க போகிறோம்? பாரதியார். அவங்க தமிழில் வந்து இவருடைய இலக்கண சுய வேறு இலக்கணம் அப்படின்ற ஒரு ரோலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் பாரதியார்கிட்ட இருக்குது. ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ஆக்சுவலி இவருடைய ரோல் என்ன அப்படின்றது மட்டும்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் தேசிய கவி என்று அழைக்கப்படுகிறார். ஏன் இவர் தேசிய கவி என்று அழைக்கப்படுகிறார்? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரியா? வந்தே மாதரம், சரியா, வந்தே மாதரம் என்ற பாடலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவார். ஸோ அதனால் இவர் தேசிய கவி என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருடைய ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் சுப்பையா. சுப்பையா அப்படின்றது இவருடைய உண்மையான பெயர். அடுத்தது இவருக்கு பாரதி என்ற பட்டம். ஹூ கேவ் த டைட்டில் பாரதி டு பாரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த கிங் ஆஃப் எட்டயாபுரம் சமஸ்தானம். எட்டயாபுர சமஸ்தானத்துடைய அரசரும் எட்டயாபுரோட சமஸ்தானம் தான் இவருக்கு என்ன கொடுக்குது? பாரதி என்ற பட்டத்தை இவருடைய கவி புலமைக்கு, இவருடைய பேட்னன்ஸ் ஆஃப் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கவித்திறமையை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவர் ஆசிரியராகவும் பணிபுரிகிறார். எங்கே? மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபள்ளி பள்ளியில் சில காலம் வந்து இவர் ஆசிரியராக வந்து பணிபுரிகிறார், தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூல் இதழ்கள் பத்திரிகைகளில் துணை ஆசிரியராக முதல்ல வந்து சுதேசமித்ரன் ஜி. சுப்பிரமணியம் ஐயர் நிறுவிய சுதேசமித்ரன் என்ற பத்திரிகையில் வந்து இவர் துணை ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணுறாரு. சரிங்களா? எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவரே சில பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியராக வளர்கிறாரு. அதில் முக்கியமாக அவருடைய முக்கிய பத்திரிகை இந்தியா, அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினி, விஜயா அப்படின்ற இந்த 3 பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியர், பிரைம் எடிட்டராக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
ரோல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நிறைய சுதந்திர பாடல்களை வந்து எழுதினார். சுதந்திர பாடல்களை பிபின் சந்திரபாலை தமிழகத்துக்கு வர வச்சு தமிழக பகுதியில் நடக்கிற மெட்ராஸில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பேச சொன்னார். இது மூலமாக தீவிரவாத கருத்துக்களை தமிழக மக்களிடையே இவர் பரப்புகிறாரு. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவிரவாத தலைவர் லாலா லஜபதி ராய் மேலே அதிக இவர் பற்று கொண்டிருந்தார். இந்த லாலா லஜபதி ராய் மேலே இந்த பற்றின் மூலமாக அவருடைய செயல்பாடுகளை பாராட்டி வந்து பாடல்களை வந்து பாடினார். அதுதான் வந்து லாலா லஜபதி துதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி துதி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துதி பாடல்கள்லாம் போற்றி பாடுகின்ற ஒரு பாடல்கள்னு சொல்லுவாங்க. அந்த பாடலை இவர் பாடினார். அதே மாதிரி வஉசிக்கு வந்து ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழக்கில் வந்து கலந்துக்கிட்டு பாரதியார் என்ன பண்ணுவார், ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் வஉசிக்கு ஆதரவாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாட்சியை கலந்துக்கிட்டு அவர் இந்த சாட்சி சொல்கிறனால ஆங்கிலேய அரசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை இறங்குது. இவரை கைது செய்கிற நடவடிக்கைகளை இறங்குறது என்கிற பாரதியார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சென்னை ஆங்கிலேயர்களுடைய உட்பட்ட ஒரு பகுதி, அதனால் நாம் இங்கிருந்து வெளியேறி தமிழகத்திலேருந்து வெளியேறி பிரெஞ்சுக்காரர்கள் பக்கத்தில் வந்து ஆட்சி செய்கின்ற பாண்டிச்சேரி, அதாவது தற்போது புதுச்சேரின்னு சொல்கிறாங்க, அந்த பாண்டிச்சேரிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அடைக்கலம் அடைகிறார். அப்போ அடைக்கலம் அடையும் போது அங்கே பிரெஞ்சு அரசினுடைய நிர்வாகம் நடக்கிறனால அங்கே ஆங்கிலேயர்கள் உள்புகமுள்ள பாரதி தன்னுடைய சுதந்திர போராட்ட கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நூல்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இப்போ பாரதியினுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல்கள், இதழ்கள், பத்திரிகைகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுதந்திர கருத்துக்களை மக்களிடையே பரப்புறது தான் அவருடைய முக்கியமான பணியாக இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வஉசிக்கு ஆதரவாக சாட்சி கூறியதால் கைதுக்கு அஞ்சு பாண்டிக்கு சென்றார். அதே மாதிரி பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூல் ஆசிரியராக வந்து பணிபுரிகிறார். இதழ்களுடைய ஆசிரியராக பணிபுரிகிறார். பாலபாரதம், சூரியோதயம் என்ற இந்த 2 நூல்கள் இவனுடைய ஆசிரியராக இவர் பணிபுரிகிறார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாண்டியை தவிர்த்து கடலூர் எல்லையில் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவரை விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்து அவர் சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பகுதியில் வந்து வசிக்கும் பொழுது அந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய யானையால் வந்து தூக்கி வீசப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த யானையால் தூக்கி வீசப்பட்ட பாரதி அவர்கள் தொடர்ந்து உடல் நலமின்மை யால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இறந்தார் அப்படின்ற தகவல் தன்னுடைய 39 வயதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் என்ற தகவலும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக பாரதியார் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ் என்னன்னு சொன்னால் தேசிய கவி, பாரதிக்கு பட்டம் கொடுத்தது எட்டயபுர சமஸ்தானம், இவர் பத்திரிகைகள் முக்கியமாக இவர் துணை ஆசிரியராக சுதேசமித்திரன் மற்ற பத்திரிகைகள் எல்லாத்தையும் ஆசிரியராக இவர் பணிபுரிகிறார். இந்தியா, சக்கரவர்த்தினி, விஜயா, அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய பாலபாரதம், சூரியோதயம் அப்படின்ற பத்திரிகைகளில் பணிபுரிகிறார். பிபின் சந்திரபால் 1907 சென்னைக்கு வர வைக்கிறார். இவர் எழுதிய சுதந்திர பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, சுதேச கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கடலூரில் கைது செய்யப்படுகிறார். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய கோவில் யானையால் இவர் தூக்கி வீசப்பட்டு 1921 இவர் இறந்தார். ஸோ இதுதான் பாரதியுடைய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அப்படின்னாலே வத்தலகுண்டு சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிவா அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு கூட பார்க்கலாம் இந்த பேரை. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் வத்தலகுண்டு சிவா அப்படின்னாலே ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வத்தலகுண்டு சிவாவுக்கு இருக்குது. அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம், வத்தலகுண்டுன்றது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இவர் தனக்குத்தானே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுதந்திர ஆனந்தா அப்படின்ற ஒரு பட்டப்பெயரை சூட்டிக்கிட்டார். முக்கியமாக வ.உ. சிதம்பரனார், பாரதி, சுப்பிரமணிய சிவா இவங்க 3 பேருமே எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் தமிழக பகுதியில் இணைந்து தான் செயல்படுவார்கள், குழுவாக செயல்படுவார்கள். நிறைய கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனுபவங்களையும் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டு தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சில திட்டமிடுதல்கள் வந்து புரட்சி கருத்துக்களை மக்களிடையே வந்து பரப்புதல முக்கியமான விஷயங்களில் இந்த 3 பேருமே இணைந்தே செயல்பட்டார்கள். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வஉசியுடன் இணைந்து வந்து இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே மாதிரி இவர் தண்டிக்கணும்னு நினைச்ச ஆங்கிலேய அரசு, சுப்பிரமணிய சிவாவை தண்டிக்கணும்னு நினைச்ச ஆங்கிலேய அரசுகள் மிகவும் கீழ்த்தரமாக நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மலம் அள்ளும் ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறை கைதிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மலத்தை வந்து அள்ளுகின்ற ஒரு தண்டனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கு கொடுத்து கொடுமைப்படுத்துவார்கள். பிறகு சிறையில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு அளிக்கப்பட்ட கொடுமையான தண்டனை மூலமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு தொழில்நோயாளியாக லெப்ரசி மேனாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் மாறுறார் அப்படின்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அப்போ தொழில்நோயாளியாக மாறினவொடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லெப்ரசியால் பாதிக்கப்பட்டனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
இவர் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏதுவான சூழ்நிலை இல்லை. முக்கியமாக ஆங்கிலேய அரசு வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் தொழில்நோயாளிகள் வந்து ரயிலில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசு வெளியிட்டது. இருந்தாலும் தன்னுடைய உடலில் வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டாலும் சுதந்திர போராட்டத்தில் வந்து பின்வாங்குவதாக இல்லை என்ற மனநிலையில் தொடர்ந்து சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணார், நடந்தே நிறைய தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்களை சந்தித்து நிறைய பகுதிகளில் சுதந்திர போராட்டத்துக்கு காரணங்களையும் விதைகளையும் விதைத்தார் அப்படின்னா அது வந்து மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்பாரப்பட்டி, இதுதான் இவர்கிட்ட இந்த எக்ஸாம் பேஸ்டு கொஷின். சுப்பிரமணிய சிவா கிட்ட கேட்குற எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ்னால் பாப்பாரப்பட்டியில் வந்து அவர் நிறுவிய ஆசிரமத்தின் பேர் வந்து பாரதி ஆசிரமம். பாரதியின் மேலே இந்த பற்றின் காரணமாக பாரதி ஆசிரமம் அப்படின்ற அந்த ஆசிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறுவார். ஸோ பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? இது எக்ஸாம் பேஸ்டு கொஷின், சுப்பிரமணிய சிவா. அதே மாதிரி இவருடைய பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 பத்திரிகைகள் வந்து சொல்லப்படுகிறது. பிரபஞ்ச மித்ரன், சரியா? அந்த பிரபஞ்ச மித்ரன் இவர் இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரதராஜுலு அப்படின்றவர் இந்த பிரபஞ்ச மித்ரன் என்ற இந்த பத்திரிகையை எடுத்து நடத்துவார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசாத்ரி அப்படின்ற ஒரு பத்திரிகை. மூணாவது வந்து ஞான பானு அப்படின்ற அந்த பத்திரிகையை வந்து இவர் வெளியிடுவார். அதே மாதிரி கடைசியாக இவர் இறந்தவனே இவருடைய மரணத்துக்கு பிறகு இவருடைய மரணத்தை கேள்வியுற்ற மாப்பே சி அப்படின்னு சொல்கிற சிலம்பு செல்வர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு கொட்டேஷன் சொல்கிறாரு, ஈடு இணையற்ற தியாகம் செய்தவர் சுப்பிரமணிய சிவா. என்னது? ஈடு இணையற்ற தியாகம் செய்தவர் சுப்பிரமணிய சிவா. ஆக்சுவலி சுப்பிரமணிய சிவா கிட்ட கேட்குற எக்ஸாம் பேஸ்டு கொஷின் 3 தான். அவர் பிறந்த ஊர் வத்தலகுண்டு, அதுக்கப்புறம் சுதந்திர ஆனந்தா என்று தனக்கு தானே பெற்ற பெயரை சூட்டி கொண்டவர், பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின், பாரதி ஆசிரமம் எங்கு நிறுவப்பட்டது? பாப்பாரப்பட்டி. நிறுவியவர் யார்? சுப்பிரமணிய சிவா. இந்த பிரபஞ்சமித்ரன், இந்திய தேசாந்திரி, ஞானபானு, இது 3மே எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாமில் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுப்பிரமணிய சிவாவினுடைய இறப்பை கேள்விப்பட்டு ஈடு இணையற்ற தியாகம் செய்தவர் என்று அவருக்கு புகழாரம் கூறுபவர் யார்? மாப்பே சிவஞானம். சரியா? இதெல்லாம் இவர்கிட்ட கேட்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம பார்க்குறது அனதர் ஒன் நியூ டாபிக்ஸ். அந்த நியூ டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல நம்ம மிதவாதிகளை பார்த்துட்டோம், ரெண்டாவது தீவிரவாதிகளை பார்த்துட்டோம், மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னு சொன்னால் பயங்கர அல்லது புரட்சிவாதிகள், பயங்கர ரெவல்யூஷனலிஸ்ட். சரியா? டெரரிஸ்ட் அண்டு ரெவல்யூஷனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பயங்கரவாதிகள். ஆனால் இந்த பயங்கரவாதிகள் மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் காட்டிலும் மாறுபட்டவர்கள். மிதவாதிகள் அப்படின்றவர் ஆங்கிலேயரோடு இணக்கமாக சென்று சலுகையை பெறுபவர்களாக இருந்தார்கள். அதனால் இவங்க அரசியலில் பிச்சை ஏந்துபவர்கள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மிதவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. யாரால்? தீவிரவாதியால் சொல்லப்பட்டார். ஆனால் தீவிரவாதிகளுடைய எண்ணம் என்ன? தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருக்கணும், ஆங்கிலேயர்களிடம் இருந்து பறிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறியாக வச்சுருந்தாங்க, சுதந்திரத்தை. ஆனால் தீவிரவாதிகள் அணுகுண்டு கலாச்சாரம் மூலமாக, வெடிகுண்டு கலாச்சாரம் மூலமாக அவர்களை பயமுறுத்தி வெளியேற்ற வேண்டும் அப்படின்றது தான் இந்த ரெவல்யூஷனருடைய எய்மாக இருந்தது. சரி, இப்போ இந்த யூனிட்டில் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தீவிரவாதிகள் முடிஞ்சிருச்சு, பயங்கரவாதிகளுடைய மற்றும் புரட்சிகரவாதிகளுடைய காலம் 1005 to 1917 வரைக்கும் இந்த புரட்சிகரவாதிகளுடைய காலம். சரி, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக மிதவாதிகள் பார்த்தாச்சு, தீவிரவாதிகள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது புரட்சிகரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் அப்படின்ற தமிழக பகுதியில் இருந்த தலைவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெவல்யூஷனரிஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு டியூரிங் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் மூமெண்ட் இன் இந்தியா, generally 3 members are considered. How many members? The 3 leaders are considered the revolutionaries activities to lead in Tamil Nadu soil. So those who were அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், they are first one வாவே சுப்பிரமணியர் and second நீலகண்ட பிரம்மச்சாரி, third one வாஞ்சிநாதன். So these 3 personalities such most important revolutionaries leaders in the Tamil Nadu during the freedom movement. Okay, then we go to special attention one by one. First Vaave Su. So generally simply said Vaave Su in Tamil Nadu history, his brief name Varaganeri Vengada Subramaniam. Actually his full name
Varaganeri Venkata Subramaniam. Varaganeri is his birthplace. It's located the near of Tiruchi. Okay, and then second, the Venkata Raman. Venkata is father. Venkata was his father of Subramaniar. So his actual name Subramaniar. Generally in Tamil Nadu history and Indian history is called Vavesu. How is called? Vavesu. Vavesu Varaganeri Venkata Subramaniam என்பது மிக சுருக்கமாக வாவேசு என்று அழைக்கப்படுகிறார். So in the Varaganeri you understand his birthplace, first exam based question, and second in the year of 1905 he go to London and settle the house of Indian house. He trained the shooting of weapons. எப்படி அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது, துப்பாக்கியை எப்படி சுடுவது என்றதில் பயிற்சி பெறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடி சவார்கர் 1857 புரட்சியில் வந்து த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நூலை வந்து வெளியிட்டிருப்பார். அது மராட்டிய மொழியில் இருக்கும். அது முழுக்க முழுக்க தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொன்னால் வாவே சு அப்படின்றவர். ஸோ இது ஒன் ஆஃப் த கிரேட் அச்சீவ்மெண்ட். மராட்டிய மொழியில் புலமை பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க முடியும். அத்தகைய பெருமை வந்து வாவே சுப்பிரமணியருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரஷ்யாவுக்கு சென்று பார்த்தீங்கன்னா அங்கே வெடிகுண்டுகளை வந்து எப்படி பயன்படுத்துவது என்ற பயிற்சி வந்து ரஷ்ய நாட்டில் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து அவர் போன நாடு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனில் துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. ரெண்டாவது வந்து ரஷ்யாவில் போய்ட்டு வெடிகுண்டு பயிற்சியை எடுத்துக்கிட்டார். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு பயந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் பிரெஞ்சினுடைய ஆதிக்க பகுதியான பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு புரட்சிகர இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றதுக்காக ஒரு பயிற்சி மையத்தை வந்து நிறுவுறார். அந்த பயிற்சி மையம் பேர் வந்து தர்மாலயம். இந்த தர்மாலயம் அப்படின்ற அந்த பயிற்சி மையத்தில் வந்து புரட்சிகரவாதிகள், தமிழகத்தினுடைய புரட்சிகரவாதிகள் எல்லாம் வந்து அங்கே பயிற்சி பெற்றுட்டு தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அப்படி பயிற்சி பெற்றவர்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாஞ்சிநாதனும் ஒருவர், செண்பகராமனும் ஒருவர். சரியா? வாஞ்சிநாதனும் ஒருவர், செண்பகராமனும் ஒருவர், இந்த நீலகண்ட சாஸ்திரியும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தர்மாலயம் அப்படின்றது என்னன்னு சொன்னால் புரட்சிகரவாதிகளுடைய பயிற்சி மையம் பாண்டிச்சேரியில் செயல்பட்டது. இதை நிறுவியவர் யாருன்னு சொன்னால் வாவேசு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுற பயிற்சி அளித்தவரே யார்? வாவேசு தான் வந்து வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுத்தாரு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வந்து சேரன் மாதேவியில் வந்து பார்த்திங்கன்னா பரத்வாஜ ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை வந்து நிறுவி இருக்கிறாரு. இந்த ஆசிரமம் முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியினால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆசிரமம். இதில் இரு பந்தி முறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடைமுறையில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா பிராமண மாணவர்கள் உணவு அருந்துவதற்கு தனி மேடையும், பிராமணர் அல்லாத மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி கற்கும் மாணவர்கள் உணவு அருந்துவதற்காக தனி மேடையும் தனி இடமும் அளிக்க இருந்ததை பார்த்து ரொம்ப கொதித்து எழுறாரு யார்? பெரியார். 1924 இந்த சேரன் மாதேவியை வந்து சுற்றி பார்க்க வரும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பெரியார் ரொம்ப கோபம் அடைஞ்சு காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகுறாரு. அப்புறமா தான் போயிட்டு காங்கிரஸ் செல்ஃப் ரெஸ்பெக்டட் மூவ்மெண்ட், சுயசரியாதை இயக்கத்தை 1925 பெரியார் தொடங்குவார். அப்போ இந்த சேரன் மாதேவியில் பரத்வாஜர் ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் நிறுவனம் அது. ஸோ இந்த நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பார்வையிட்ட வந்தவர் தான் பெரியார். பெரியசாமி பார்வையிட வந்தார். அங்கே காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து நான் இருந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னால் சரிபராதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகுவார். அதுக்கு முக்கிய காரணம் இந்த சேரன் மாதேவி இன்சிடென்ட். 1924 ஈவிஆர் பெரியார் அவர்கள் இங்கே வந்து பார்வையிடுவார். சரி, இதோட நம்ம இவருடைய டாபிக்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். பேசிக்காக இவர்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின், இவருடைய பர்த் பிளேஸ் வர்கனேரி. இவர் லண்டன் போயிட்டு துப்பாக்கி பயிற்சி, ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு பயிற்சி. இவர் இப்போ இந்திய இளைஞர்கள், தமிழக பகுதியில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக பாண்டியில் வந்து தர்மாலயம் என்ற புரட்சிகர பயிற்சி மையத்தை நிறுவனார். வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுத்தாரு. சேரன் மாதேவியில் பரத்வாஜர் என்ற ஆசிரமத்தை நடத்தினார். ஸோ இதுதான் எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நீலகண்ட சாஸ்திரி. இவர் தான் தமிழக புரட்சிகரவாதிகளுடைய தலைவர், லீடர். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் வாவேசு. ஆனால் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஸோ நீலகண்ட பிரம்மாச்சாரி வாஸ் த பிரசிடென்ட் ஆர் லீடர் ஆஃப் the revolutionaries activities in Tamil Nadu. And then second important question, பாரத் மாதா ஆசிரமம், பாரத மாதா ஆசிரமத்தை நிறுவியவர் யார் அப்படின்ற கொஸ்டினும் அடிக்கடி இவர்கிட்ட கேட்குறாங்க. பாரத மாதா ஆசிரமத்தை நிறுவியவர்
யாருன்னு சொன்னால் நீலகண்ட சாஸ்திரி. அதே தென் இவருடைய நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சூரியோதயம். ஆக்சுவலி இதில் பாரதி வந்து ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொன்னால் இது வந்து பாண்டிச்சேரியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த நீலகண்ட சாஸ்திரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதிக்கு அடைக்கலம் பாரதி வந்து பாண்டியில் அடைக்கலமாக இருக்கும்போது அவரை ஆசிரியராக இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக வந்து நியமிப்பார். ஸோ 1910 ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் நடக்குது. தீவிரவாதிகளுடைய முக்கிய தலைவராக இருந்த அரவிந்தர் கோஷ் வட இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயருடைய எச்சரிக்கைக்கு பயந்து என்ன பண்ணுவார்னு சொன்னால் பாண்டிச்சேரிக்கு வந்து தஞ்சம் போவார். பாண்டிச்சேரியில் தஞ்சம் போகும்போது வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடன் இணைந்து அனைத்து செயல்பாடுகளிலும் ஈடுபட்டவர் நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஸோ நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் வந்து அரவிந்தர் கோஷ். அரவிந்தர் கோஷ் முதல்ல தீவிரவாதியாக இருக்கார், பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் ஆன்மீகவாதியாக அவர் மாறிடுவார். சார் அரவிந்தர் ஆசிரமம் பாண்டிச்சேரியில் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அரவிந்தர் ஆசிரமம் எங்கே இருக்குது? பாண்டிச்சேரி. சரி, அடுத்ததாக வந்து வாஞ்சிநாதன். இவர்கிட்ட இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியர்கிட்ட ஒரே கேட்குறது பாரத மாதா கொஷின்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட இது வரைக்கும் வந்திருக்கு. மற்றபடி வேறு எந்த கொஷினும் வந்ததில்லை. எக்ஸ்பெக்டட் கொஷினாக புரட்சிகரவாதிகளுடைய தலைவரை வச்சுக்கலாம். சூரியோதயம் ஆசிரியனுடைய சூரியோதயம் என்ற நூலினுடைய சொந்தக்காரர் ஃபவுண்டர் யாருன்னு சொன்னால் அது நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட பிரம்மாச்சாரி. அடுத்தது வந்து வாஞ்சிநாதன். பொதுவாக இவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் எல்லா குழந்தைகளும் தெரியும். வீரம் ஆஷ்துரையை சுட்டு கொன்றார், சரியா? அது மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும். மணியாச்சி ரயில் நிலையத்தில் கொன்னார் அப்படின்ற நீச்சு மட்டும் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கலாம். ஆனால் வாஞ்சிநாதன் செங்கோட்டையில் பிறந்தவர். இவருடைய தந்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் ரகுபதி ஐயர். இவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்க சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய ட்ரிவாங்கூருடைய ப்ரொவைன்சஸில் வந்து ஒன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சர்வ் பண்ணுவார். பட் ஒரு இன்சிடெண்ட் இவருக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து தூண்ட ஆரம்பிக்குது. அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வ.உ. சிதம்பரனாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. வ.உ. சிதம்பரனாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை எண்ணி ரொம்ப மனம் வெந்து போட வாஞ்சிநாதன் அந்த ஜாபை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அகெயின் அவர் தமிழ்நாடு பாட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் முக்கியமாக வ.உ. சிவகிட்ட போயிட்டு துப்பாக்கி சுடுற பயிற்சி, இந்த புரட்சிகர இயக்க பயிற்சிகளெல்லாம் வந்து தர்மாலயம் பயிற்சி மையத்தில் இருந்து பாண்டிச்சேரியில் பயிற்சி எடுக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு பிளான் பண்ணுறாரு. இந்த செக்கிழுத்த செம்பல் வ.உ. சிதம்பரனாருக்கு தண்டனை அளித்தது யார்? திருநெல்வேலியோட கலெக்டர் ஆஷ்துரை. அப்போ அவரை வந்து சுட்டு கொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் நடைபெறுகிறது. இந்த திட்டமிடுதல் வந்து பார்த்தீங்க சொன்னால் புரட்சிகரவாதிகள் புரட்சிகரவாதிகள் வ.வே.சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மாச்சாரி, செண்பகராமன் இவர்களுக்கிடையே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஆலோசனை நடக்குது. இந்த ஆலோசனையில் யார் ஆஷ்துரையை சுட்டுக் கொள்வது அப்படின்னு சொல்ல கருத்துக்களை வந்து வாஞ்சிநாதனே நானே சுட்டுக் கொள்வேன் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்போது வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஆஷ்துரையை சுட்டு விடுத்துவதற்காக ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறார். தான் ஈடுபட்டிருந்த புனலூர் அப்படின்ற காட்டு இலக்க அதிகாரியுடைய பணியை என்ன பண்ணுறாரு? ரிசைன் பண்ணிவிட்டு இவர் தமிழக பகுதியில் வந்து ஆஷ்துரையை கொள்வதற்கான பயிற்சி எடுக்கிறாரு. ஆஷ்துரை தூத்துக்குடியிலேருந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு ஒரு டூருக்கு பிளான் பண்ணுறாரு. அப்போ ட்ரெயின் வழியாக அவர் பிளான் பண்ணிட்டு போயிடுவோம். மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்துரை வராரு. அப்போ ஆஷ்துரையை சுட்டுக் கொள்வதற்காக இவர் போட்ட திட்டப்படி என்ன பண்ணுறாரு? தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து குறிப்பாத்து ஆஷ்துரையினுடைய நெஞ்சு பகுதியில் சுட்டதாகவும் ஆஷ்துரை அடுத்த நிமிடமே இறந்தார் அப்படின்ற நிகழ்ச்சி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இருந்தாலும் அவரை வாஞ்சிநாதனை வந்து ஆங்கிலேயர்கள் தேடும் போது வந்து பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கழிவறையில் சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷ்துரை தனக்கு தானே ரெஸ்ட் ரூமில் சொட்டு கொண்டுக்கிட்டார் அப்படின்ட்டு அவர் வந்து சடலமாக உயிரிழந்த நிலையில் அந்த ரெஸ்ட் ரூமில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ ஆக்சுவலி ஆஷ்துரை கொல்லப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையம். இப்போ இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ வாஞ்சிநாதனுடைய வீரத்தை வந்து பாராட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழக அரசு பின்னால் இந்த வாஞ்சி ரயில் நிலையத்துக்கு வந்து மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு வந்து வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. முக்கியமாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஜூலை 17, 1911 வாஞ்சிநாதனால் ஆஷ்துரை சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் 17/6/1919. ஸோ தன்னைத்தானே ஒரு சுட்டுக்கொண்டு இறந்துட்டார். அடுத்ததான் நம்ம பார்க்க பெரிய அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னு சொன்னால் இந்த செண்பகராமன் அப்படின்னு சொல்லும்போதே எம்டன் அப்படின்ற அந்த போர்க்கப்பல், இந்த வார்ஷிப் தான் நமக்கு கொஷின்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு கொஷின்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இந்த நாஞ்சில் நாகப்பட்டினம் அப்படின்ற பகுதியை சார்ந்தவர் தான்
நாஞ்சில் நாடுன்னு சொல்கிற நாகப்பட்டினத்தை சார்ந்தவர் தான் இந்த செண்பகராமன். இந்த செண்பகராமன் கிட்டேருந்து ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடத்தின எழுத ப்ரோ இந்தியா. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு போட்டி அரசு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து ஒரு அரசு செயல்படுது. இந்த அந்த போட்டி அரசில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திய வெளியுறவு அமைச்சராக வந்து இருந்தவர் தான் இந்த செண்பகராமன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் வந்து ஆட்சி செய்திருக்க ஆங்கிலேயர்கள் உண்மையான இந்தியர்கள் கிடையாது, நாங்கள் தான் உண்மையான இந்தியர்கள்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறையை ஜெர்மனியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மன்னராக இருக்கக்கூடிய முதலாம் கேசர்கிட்ட போய் பேசுகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், அதனால் ஜெர்மனியுடைய போர்க்கப்பல் உங்களுக்கு ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து நாடு எதிரி அல்லவா, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அவர்கள் ஆக்கிரமம் செய்து அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், நீங்கள் இந்தியா பகுதியை வந்து மீட்டெடுங்க, ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கேசர் வில்லியம் என்ன பண்ணுறாரு, எம்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்காள விரிகுடாவை நோக்கி அனுப்புகிறாரு. வங்காள விரிகுடாவில் முதல் உலக போர் நடைபெற்றிருந்த இந்த காலகட்டத்தில் 1914 இந்தியாவின் மேலே ஒரே ஒரு நகரத்தில் மேலே தான் 2 குண்டுகள் விழுந்தது. அந்த 2 குண்டுகள் எந்த இந்திய நகரத்தின் மீது முதல் உலக போரில் விழுந்ததுன்னா அது சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தில் வந்து எம்டன் போர்க்கப்பல் குண்டை வீசுது. அதன் பிற்பாடு என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஜெர்மனி தொடர்ந்து போர்க்களங்களை தோல்வி அடைந்தனால இந்தியாவுக்கு உதவ முடியாத சூழ்நிலை எம்டன் போர்க்கப்பல் திரும்பி எங்கே போச்சு, மீண்டும் ஜெர்மனிக்கே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எம்டன் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொன்னால் 1914 காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய பீரங்கி அணுகுண்டுகள் வந்து பார்த்திங்க சொன்னால் வீசப்பட்டால் எதிர்த்து யாருமே வந்து போரிட்டு வெல்ல முடியாது. அத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த எம்டன் போர்க்கப்பலில் இருந்தது. ஆக்சுவலி எம்டன் அப்படின்னாலே ஒரு பயமுத்துற ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய படங்களெல்லாம் எம்டன் அப்படின்ற பேரில் படங்கள் வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் எம்டன் அப்படின்னா ஒரு பெரிய ராட்சசன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் மக்கள் மனதில் வந்து ஒரு பய உணர்வு வந்து இருந்திருக்கு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் 1914 முதல் உலக போரில் வந்து ஜெர்மனியினுடைய உதவியுடன் முதலாம் கேசர் வில்லியம் அப்படின்ற மன்னர் ஜெர்மனியுடைய மன்னர் இருந்தார். அவர்கிட்ட பேசின இந்த செண்பகராமன் ஒரு கப்பலை வந்து இந்த கேசர் வில்லியம் ஜெர்மனியுடைய அரசர் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு கப்பலை அனுப்புகிறாரு. யாருக்கு? செண்பகராமனுக்கு ஆதரவாக ஒரு கப்பலை அனுப்புகிறாரு. அந்த கப்பலோடைய பேர் தான் எம்டன். 1 கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் எம்டன். இந்த எம்டன் போர்க்கப்பலை வந்து நின்று குண்டுகளை வீச ஆரம்பிக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. உடனே அது திரும்பி போகுது. 2 குண்டு சென்னை உயர்நீதிமன்றத்து மேலே விழுந்தது. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 1 கொஸ்டின். முதல் உலக போரில் இந்தியாவினுடைய எந்த நகரத்தின் மீது 2 குண்டுகள் வீசப்பட்டது அப்படின்னா சென்னை. மற்றபடி வேறு எந்த இடத்துலையுமே போர் நடக்கலை. காட் கிரேஸ் நம்ம இந்திய பகுதியும் சரி தமிழக பகுதியும் சரி எந்த பாதிப்பும் இல்லாமல் திரும்பி போகிறதுக்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சிகள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு நிறைய இருக்குது. சரியா? அது அடுத்த தலைப்புகளில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னாட்சி இயக்கம் 1916 சென்னை பகுதிகளில் தன்னாட்சி இயக்கத்தை வழிநடத்தி சென்றவர் யார், அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, தன்னாட்சி இயக்கம் என்ன செஞ்சது, எந்தெந்த தலைவர்கள் தன்னாட்சி இயக்கத்தை பின்பற்றினார்கள், அந்த தன்னாட்சி இயக்கத்தில் கலந்துக்கிட்ட பெண் யார் அப்படின்றதெல்லாம் அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இது வரைக்கும் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் அகெயின் ரெஃபர் பண்ணுங்கள், திரும்ப நோட்ஸ் பண்ணுங்கள், ஸ்கூல் புக்ஸை போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள், கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நோட்ஸ் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம்.